வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் DIT FFT மெத்தடில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். Find the DFT of the given sequence using radix to DIT algorithm. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? x of n ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. that is 1, 2, 3, 4, 4, 3, 2, 1. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? DFT using radix to DIT algorithm. ஸோ DITனா நம்மளுக்கு என்ன தெரியும்? Decimation in time. Okay, so it is the fast Fourier transform method. So solution la first nama given data தான் எடுத்துக்கிறோம். x of n is equal to the sequence 1 2 3 4 4 3 2 1. so எத்தனை samples இருக்கு? டோட்டலா 8 samples இருக்கு. so நம்ம என்ன DFT find out பண்ண போறோம்? 8 point DFT. okay, so இங்க capital N என்றது என்ன? 8. then we can take n is equal to 0 to 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? here we can take this value as x of 0. அதே மாதிரி x of 1, x of 2, x of 3 up to x of 7. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம given டேட்டாவில் சீக்வன்ஸ் எழுதிக்கிறோம். இந்த சீக்வன்ஸில் இருந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்து அந்த DFT தான் நம்ம calculate பண்ண போகிறோம். then we can write each values as a separate one. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா twiddle factor find out பண்ண போகிறோம் for 8 point DFT. So in case of 8 point DFT, we are going to consider 4 twiddle factors. So first 4 twiddle factors தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த twiddle factor வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ W80 ஓட வேல்யூ என்ன? 1. W81 ஓட வேல்யூ 0.707 minus J 0.707. That is nothing but 1 by square root 2. ஓகே, 1 by square root 2 minus J 1 by square root 2. அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, W82 ஓட வேல்யூ என்ன? minus J. W83 ஓட வேல்யூ minus 0.707 minus J 0.707. ஸோ இந்த 4 வேல்யூஸும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன் டெசிமேஷன் இன் டைம் டொமைனை பொறுத்த வரைக்கும் இன்புட் சீக்வன்ஸை பிட் ரிவர்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DIT கேட்டிருந்தாங்கன்னா இன்புட் சீக்வன்ஸை என்ன பண்ணணும்? பிட் ரிவர்ஸ்டு ஆர்டரில் எழுதணும். பிட் ரிவர்ஸ்டு ஆர்டர்னா என்ன? இங்கே ஈவன் சீக்வன்ஸ் அண்ட் ஆட் சீக்வன்ஸாக பிரிச்சுருக்கோம். டோட்டலாக 8 samples இருந்ததா? ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஒன்று ஈவன், இன்னொன்று ஆட். இந்த ஈவனை அகெயின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 0 4 2 6. இங்கே ஆட் எப்படி எடுத்துக்கிறோம்? 1 5 3 7. புரியுதா உங்களுக்கு? ஸோ இன் திஸ் வே வி கேன் கன்சிடர் திஸ் இன்புட் சீக்வன்ஸ். ஸோ இன்புட் சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 0 4 2 6 தென் 1 5 3 7. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் எத்தனை ஸ்டேஜஸ் வரணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 8 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் N is equal to 8னாலே இட் கேன் பி ரிட்டன் as 2 power 3. ஸோ 3 ஸ்டேஜஸ் வந்து இங்கே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரேடிக்ஸ் மெத்தடில் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். DITயோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக DITயை பொறுத்த வரைக்கும் 2 எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுக்கிறோம், இங்கே ஒரு எலமெண்ட் பின்னு எடுக்கிறீங்க. ஸோ இந்த எலமெண்ட் டைரெக்டாக இங்கே போகும்போது we can get this value like this a plus b into twiddle factor. இங்கே செகண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? a minus b into twiddle factor. புரியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இங்கே ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 8 சாம்பிள்ஸ்க்கு லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே 8 லைன்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் 2 லைனை இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே இன்புட் எப்படி எடுக்கிறோம்? பிட் ரிவர்ஸ்ட் ஆர்டர். அதாவது இங்கே 0 கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் என்ன வரணும்? 4. ஓகே, தென் ஹியர் இட் இஸ் 2 தென் 6. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஈவன். அதுக்கப்புறமா என்ன வரணும்? எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 1 வித் எக்ஸ் ஆஃப் 5, அடுத்து எக்ஸ் ஆஃப் 3 வித் எக்ஸ் ஆஃப் 7. ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ n is equal to 8ன்னு கொடுத்து DIT கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 8 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் போட்டுரும். போட்டுட்டு இன்புட் சீக்வன்ஸ் எப்படி எழுதுறீங்க? 0 4 2 6 1 5 3 7. இந்த பிட் ரிவர்ஸ்ட் ஆர்டரில் எழுதிட்டு இதோட வேல்யூஸ் இங்கே எழுதிக்கிறீங்க. எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? இங்கே நம்ம ஆல்ரெடி கிவன் டேட்டா எழுதியிருந்தோம்ல 1 4 3 2
2 3 4 1 கரெக்டாக இந்த x of 0ஓட வேல்யூ தான் அங்கே எழுதணும், x of 4ஓட வேல்யூ தான் அங்கே எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே ஜஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணியிருந்தோம், இந்த செகண்ட் எலமெண்ட்டில் இங்கே ட்விடில் ஃபேக்டர் என்ன வரும், W80. ஓகே, ஸோ 2 எலமெண்ட் வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்தாலும் இங்கே W8 8 பாயிண்ட்ன்றனால 8ன்னு போடுறோம், இங்கே 0 போடுறோம். W80ஓட வேல்யூ என்ன, 1. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த பாட்டம் லைன் வரும்போது இந்த செகண்ட் எலமெண்ட் இஸ் மல்டிப்ளைடு வித் திஸ் மைனஸ் சைன். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் தான். ஓகே, ஸோ இங்கே இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்லி 2 எலமெண்ட் வரும்போது பாட்டம் லைனில் இருக்கிறது 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, இந்த 2 எலமெண்ட்டையும் a ப்ளஸ் பின்னு வச்சுக்கலாம், இது என்ன பண்ணலாம், a மைனஸ் பின்னு வைக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, 1 + 4 5, இங்கே 1 - 4 -3. அதே மாதிரி இங்கே என்ன, இங்கே 3 + 2 5, இங்கே 3 - 2 1. ஸோ ஹியர் இட் இஸ் 2, ஹியர் இட் இஸ் 3. ஸோ 2 + 3 5, ஹியர் இட் இஸ் 2 தான் ஃபஸ்ட்டு வரணும், -3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த செகண்ட் எலமெண்ட் இஸ் மல்டிப்ளைடு வித் திஸ் மைனஸ் சைன். So 2 - 3 -1. So next here it is 4, here it is 1. So 4 + 1 5, 4 - 1 3. So now we have got all this output values. என்னென்ன output values கிடைச்சிருக்கு, 5 - 3 5 1, 5 - 1 5 3. So இந்த values எல்லாமே செகண்ட் ஸ்டேஜுக்கு கொடுக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ டிஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், 8 லைன்ஸ் ட்ரா பண்ணி 2 எலமெண்ட்ஸுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து வர அவுட்புட் எதுக்கு கொடுக்க போகிறோம், செகண்ட் ஸ்டேஜுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் we are going to perform 4 point DFT. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 2 point DFT பெர்ஃபார்ம் பண்ணோமா, இங்கே செகண்ட் ஸ்டேஜில் 4 point DFT பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் தட் we can take that 8 lines as usual, 8 lines எடுத்துட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்த இன்புட்ஸை இங்கே கொடுக்குறோம், 5 - 3 5 1, 5 - 1 5 3. ஓகே, தென் ஃபார் 4 point DFT எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருந்து தேர்ட் லைனுக்கு டவுன்வர்ட்ஸ் ஆரோ போடுறீங்க. அதே மாதிரி இந்த செகண்டில் இருந்து ஃபோர்த் லைனுக்கு ஒரு டவுன்வர்ட்ஸ் ஆரோ கொடுக்குறோம். ஓகே, ஸோ த சேம் வே ஹியர் தேர்டில் இருந்து ஃபஸ்ட்டுக்கு அப்வர்ட் டைரெக்ஷன், ஃபோர்த்து டு செகண்டுக்கு ஒரு அப்வர்ட் டைரெக்ஷன். ஓகே, ஸோ 2 பாயிண்டில் வந்து ஒரே 2 பாயிண்டில் கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் மைனஸ் போட்டோம். இப்போ 4 பாயிண்ட்னா கீழே இருக்கிற 2 இதுக்கு மைனஸ் போடணும். புரியுதா? ஸோ ஹியர் வி கேன் புட் மைனஸ் ஃபார் திஸ் 2 லாஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த 2 எலமெண்ட்ஸுக்கு ட்விடில் ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். W80 இட்ஸ் வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட் W82 இட்ஸ் வேல்யூ இஸ் -j. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 4 point DFT. புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் ஸ்டேஜில் 2 point DFT பெர்ஃபார்ம் பண்ணோம். செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா 4 point DFT பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். த சேம் வே இந்த ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்ஸுக்கும் நம்ம 4 point DFT எடுக்கிறோம். ஸோ இந்த லைனில் இருந்து நெக்ஸ்ட் இருக்கிற 4ல் இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த தேர்ட் லைன், இந்த செகண்ட் லைன்லேருந்து இந்த ஃபோர்த் லைன். ஓகே, அதே மாதிரி இந்த தேர்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன், ஃபோர்த் லைன்லேருந்து செகண்ட் லைன். ஸோ 2 4 point DFTங்க நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஹியர் லாஸ்ட் 2க்கு வந்து -1 கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி ஹியர் இட் இஸ் W80 is equal to 1, W82 is equal to -j. இது புரியுதா எல்லாருக்கும்? தென் we can do that calculations. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 இதுக்கு என்ன வரும், ஹியர் இட் இஸ் a + b into WNK. கரெக்டாக அதுதானே ஃபார்முலா. இங்கே என்ன வரணும், அதே தான் a + b WNK. ஃபஸ்ட்டு 2க்கும் ப்ளஸ் தான் வரணும். செகண்டுக்கு என்ன வரும், a - b into WNK. Here it is a - b into WNK. Here a plus bன்றப்ப a ஓட வேல்யூ என்ன 5, இங்கே b ஓட வேல்யூ என்ன 5. ஸோ இந்த 5 இங்கே வரும்போது that is multiplied with this 1. ஸோ 5 + 5 10 நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ என்ன -3. ஸோ திஸ் -3 இங்கே இன்னொரு வேல்யூ எங்கேருந்து வருது, ஃபோர்த் லைனில் இருந்து வருது. ஸோ ஃபோர்த் லைனில் என்ன வேல்யூ இருக்குது 1, that is multiplied with this -j. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -3 + -j. So we can get plus into minus, we can get minus. So -3 -j. இப்போ இந்த தேர்ட் லைனுக்கு வரும். ஸோ தேர்ட் லைனில் நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்புட் எங்கேருந்து வருது, ஏலேருந்து வருது. ஸோ ஏயோட வேல்யூ என்ன, ஹியர் இட் இஸ் 5. ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய வேல்யூ என்ன 5. இந்த டபிள்யூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 1 5 into -1 -5. ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் 0. புரியுதா?
ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லைனுக்கு வரும். இந்த 4 பாயிண்ட் டிஎஃப்டியில் லாஸ்ட் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து இந்த லைனில் இருந்து வருது -3. கரெக்ட்? ஸோ தென் -3. ஓகே. Then the next input என்ன வரும்? இந்த 1 multiplied with this minus j. So here we can get minus j. That is multiplied with this minus 1. We can get plus j. இது புரியுதா எல்லாருக்கும்? So we have got the first 4 output நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. The same method we can get that output for that second 4 point DFT. So இங்க first value என்ன வருது? 5. Second value எங்க இருந்து வருது? இந்த லைன்ல இருந்து வருது. So here that value is multiplied with this W8. So its value is 1. So 5 into 1, 5. So 5 plus 5, 10. So next என்ன வருதுன்னா, here it is minus 1. The next input இந்த value எங்க இருந்து வருது? Here it is 3 multiplied with this minus j. So இங்கே வரும்போது எப்படி வரும் நம்மளுக்கு? minus 3j வரும். இது ரெண்டையும் add பண்ணுறோம். So minus 1 plus minus 3j. So plus into minus minus. So minus 1 minus 3j நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் அதே தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 5 இங்கேருந்து வருதா? ஓகே. ஸோ 5 கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன் 5 into 1, 1. தட் இஸ் மல்டிப்ளைடு வித் மைனஸ்னா -5. ஸோ 5 minus 5, 0. ஸோ லாஸ்ட் ஒன் ஹியர் த ஃபஸ்ட் இன்புட் இஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் -1. ஓகே. ஸோ ஹியர் இட் இஸ் 3 மல்டிப்ளைடு வித் திஸ் minus j தென் மைனஸ். புரியுதா? இந்த மைனஸை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ -1 minus of this minus 3j. we can get minus 1 plus 3j. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருச்சு? 4 பாயிண்ட் டிஎஃப்டியோட 8 அவுட்புட்ஸ் கிடச்சிருச்சு. 10 -3 minus j 0 -3 plus j 10 -1 minus 3j 0 -1 plus 3j. ஸோ இந்த 8ஐயுமே வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டை தான் அப்படியே தேர்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறோம்? இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணோம்? 2 பாயிண்ட் டிஎஃப்டி எடுத்தோமா? செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணோம்? 4 பாயிண்ட் டிஎஃப்டி எடுத்தோம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்? 8 பாயிண்ட் டிஎஃப்டி எடுக்க போகிறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் வந்து டிஎஃப்டியோட அவுட்புட். நம்மளுக்கு டிஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? இன்புட் வந்து ரிவர்ஸ்டு ஆர்டரில் இருக்கும். கரெக்டாக ஈவன் அண்ட் ஆர்டர் பிரித்து எழுதினோமா அவுட்புட் எந்த ஆர்டரில் தான் கிடைக்கும்? நேச்சுரல் ஆர்டரில் கிடைக்கும். அதாவது x(0), இங்கே வந்து கேபிட்டல் எக்ஸ் போடுறோம். கேபிட்டல் எக்ஸ் போட்டால் என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல்னு அர்த்தம். தட் இஸ் நத்திங் பட் டிஎஃப்டியோட அவுட்புட்டுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இங்கே x(0), x(1), x(2), x(3), x(4), x(5), x(6), x(7). திஸ் இஸ் வாட் த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 பாயிண்ட் டிஎஃப்டியில் 8 லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. தென் இந்த 4 பாயிண்டில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சது இல்லையா? இந்த ஆன்சர்ஸை கண்டினியூஸாக இங்கே எழுதிக்கிறணும். 10 -3 minus j 0 -3 plus j 10 -1 minus 3j 0 -1 plus 3j. ஓகே. ஸோ த சேம் வே எப்படி 2 பாயிண்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்டில் வந்து செகண்டில் மட்டும் மைனஸ் போட்டோம், ட்விடில் ஃபேக்டர் போட்டோம். 4 பாயிண்டில் என்ன பண்ணோம்? லாஸ்ட் ரெண்டுக்கு மைனஸ் போட்டோம், ட்விடில் ஃபேக்டர் போட்டோமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக 8 பாயிண்டில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 4க்கும் ட்விடில் ஃபேக்டர் போடணும், ப்ளஸ் இதுக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 பாயிண்ட் டிஎஃப்டியில் ஹியர் வி கேன் ட்ரா திஸ் 8 லைன்ஸ் வித் தட் இன்புட் சிக்னல்ஸ். தென் இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து 5th லைன், செகண்ட் எடுத்து 6th லைன், தேர்ட் வந்து 7th லைன், அண்ட் ஃபோர்த் வந்து இங்கே வரணும், 8th லைனுக்கு வரணும். இங்கே அப்வர்ட் டைரெக்ஷன் போகிறதெல்லாம் இங்கே W8ஆல் மல்டிப்ளை பண்ணி போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா த சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 4 சிக்னலும் ஆட் பண்ணுறோம். த நெக்ஸ்ட்டு 4 சிக்னல் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதில் a + b × WNKன்ற ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு 4க்குமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற 4க்கு என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா a - b WNK. தட்ஸ் வை வி புட் மைனஸ் சைன் ஹியர். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா x(0) ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வேல்யூ 10 வந்துருச்சு. செகண்ட் வேல்யூ எங்கேருந்து வருது? we can take it from here. ஸோ இந்த வேல்யூ என்னது? W80ஓட வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிட முடியும் 20ன்னு. பட் இதே வந்து செகண்ட் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா W81. ஸோ W81, W82, W83. ஸோ 4 ட்விடில் ஃபேக்டர்ஸும் இங்கே வந்துடும். இந்த W81ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் டிடிஎஸ். 1/√2 - j 1/√2.
இது வேல்யூஸில் சொல்லும்போது 0.707 மைனஸ் ஜே 0.707 நம்ம சொல்லுவோம் கரெக்டா. இதுவே WA2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், மைனஸ் ஜேன்னு தெரியும். WA3ஓட வேல்யூ என்ன, மைனஸ் 0.707 மைனஸ் ஜே 0.707. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டிடிஎஸ்ஸாக இருக்கனால இந்த இடத்துக்குள்ள நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, இதுக்குரிய கால்குலேஷனை அடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ என்ன வரும், இந்த டயக்ராமில் இருந்து 10 + 10 W80 அவ்வளோதான். எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன, இங்கே வர்றது என்னது -3 மைனஸ் ஜே ப்ளஸ் செகண்ட் சிக்னல் எங்கேருந்து வருது, சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 சிக்னலுக்கு என்ன தான் பண்ணணும், ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ ப்ளஸ் செகண்ட் சிக்னல் எங்கேருந்து வருது, ஹியர் இட் இஸ். ஸோ -1 மைனஸ் 3j மல்டிப்ளைடு வித் திஸ் W81. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இதை நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ 0, another value is also 0, directly we can put this value as 0. So x of 3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கு, -3 plus j plus another value is from here, that value is -1 plus 3j multiplied with W83. So W83ஓட வேல்யூ பெரிய வேல்யூ தான், அதனால சிம்பிளாக நீங்கள் எழுதிக்கிட்டா போதும். So likewise we can get x of 4 is equal to 10 minus, next 4க்கு என்ன பண்ணணும்னு சொன்னோம், மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 minus 10 W80. ஸோ ஹியர் த சேம் வேல்யூ, இங்கே என்ன எழுதியிருக்கீங்களோ அதே தான், இங்கே மைனஸ் மட்டும் போடுவோம், புரியுதா. ஸோ இப்போ 8 வேல்யூஸ் கிடச்சிருச்சா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 8 வேல்யூஸையும் சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோன்றது என்ன கிடச்சிது, 10 + 10 W80. W80ஓட வேல்யூ 1 தான். ஸோ 10 + 10 20. எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன, here it is -3 minus j plus -1 minus 3j into W81. இதுதான் நம்ம டயக்ராமில் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த W81ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். W81ஓட வேல்யூ என்ன, 0.707 minus j 0.707. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தென் we can simplify this one. ஸோ -1 into 0.707 minus 0.707. நெக்ஸ்ட்டு இந்த -1னால் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஜே 0.707. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே -3jயால் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா -j 2.121. அகெயின் இந்த -3jயால் இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் j² 2.121. ஸோ இங்கே j²ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், -1. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், -2.121ன்னு எழுதலாமா. ஸோ தென் we can simplify all this terms. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரியல் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். -3 minus 0.707, here it is -2.121. இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -5.828. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது, -j plus j 0.707 minus j 2.121. இந்த மூணு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we can get -j 2.414. that is x of 1 value. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 0 + 0 0. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ என்ன, -3 plus j plus -1 plus 3j into W83. ஸோ இந்த W83ஓட வேல்யூ என்ன, -0.707 minus j 0.707. ஓகே, ஸோ அகெயின் இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா we can get this value, j²ன்றது என்ன, -1. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த டேர்ம் ப்ளஸ் 2.121 மாறும். தென் we can simply add this real terms. ஓகே, ரியல் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா we can get -0.172. then we can add this imaginary terms. ஓகே, imaginary terms ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -j 0.414. that is x of 3 value. ஸோ நெக்ஸ்ட் x of 4ஓட வேல்யூ என்ன, 10 minus 10 W80. ஸோ W80னா என்ன தெரியும், 1. So 10 minus 10, 0. x of 5 is equal to -3 minus j minus of -1 minus 3j multiplied with W81. W81 ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Then we can simplify this terms to get the answer as x of s is equal to -0.172 plus j 0.414. புரியுதா எல்லாருக்கும். So this is very important concept here. Okay. So next x of 6 ஓட வேல்யூ 0, x of 7 ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துட்டோன்னா -3 plus j minus of -1 plus 3j into W8. We can get the answer as -5.828 plus j 2.414. That is x of 7 ஓட வேல்யூ. So
ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலி we can write the capital X of k, that is nothing but DFT of the given X of n value, that is equal to X of 0 value என்னன்னு சொன்னோம் 20 minus 5.828 minus j 2.414 0 minus 0.172 minus j 0.414 comma 0, then minus 0.172 plus j 0.414 comma 0 comma minus 5.828 plus j 2.414. This is the final answer. புரியுதா உங்களுக்கு? This is the final structure of 8-point DFT using decimation in time FFT method. ஸோ DIT யூஸ் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது தான். நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா ஃபெமிலியராக கண்டினியூஸாக சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்தோம் இல்லையா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். நல்லா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஸ்டேஜை என்ன பண்ணி எழுதலாம், கம்பைன் பண்ணி நம்ம எழுதலாம். இப்போ இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்கோம். இங்கே 8-point DIT மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 2 பாயிண்ட் DFT எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட் DFT எடுக்கிறோம், தேர்ட் ஸ்டேஜில் வந்து 8 பாயிண்ட் DFT எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஹியர் யூ கேன் டைரக்ட்லி ரைட் a + b a - b, அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ப்ளஸ் பண்ணுறோம், செகண்ட் எலமெண்ட் எல்லாமே மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். டைரெக்டாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே செகண்ட் ஸ்டேஜ் வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2ல் மட்டும்தான் என்ன பண்ணுறோம் 1, இங்கே மைனஸ் j, இதையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணுறோம் a + b, there is no change. இங்கே என்ன பண்ணுறோன்னா a + jb, அவ்வளோதான். இங்கே b என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கூட ஜேவை ஆட் பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே a - b, இங்கே a - jb. இதுதான் என்னது ஜென்ரலாக இந்த 4 பாயிண்ட் DFTயோட மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, தேர்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக இருக்கும். இந்த தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கு தனியாக நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அந்த கேல்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வர அவுட்புட்டை we can write like this. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேர் இஸ் நோ டவுட். ஓகே, அப்படி இல்லை கான்ஃபிடெண்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்டேஜஸாக நீங்கள் சால்வ் பண்ணி ஃபைனலாக இந்த இதை எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா?